அன்பர்களே வணக்கம். நாம இந்த பதிவில் ஏன் ஆடி மாதத்தை கண்டு மக்கள் அலறாங்க, ஏன் சுபகாரியத்தை செய்ய மறுக்கிறாங்க, எதுக்கு ஓடி ஒளிகிறாங்க என்பதை பற்றி தான் பார்க்குறோம். தேடினாலும் கிடைக்காத ஒரு அருமையான மாதம் ஆடிங்க. அது சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு உன்னதமான மாதம். ஆனால் அது ஏனோ தெரியல, மக்கள் அதை கண்டு அஞ்சுறாங்க. இப்போ பாருங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை நமக்கு தெரியும். ஏன் ஆடி மாசத்துல தான் அந்த விதைகளை விதைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாசத்தெல்லாம் காஞ்சி கிடக்கும். இந்த ஆடி மாசத்தால ரெண்டு நன்மை நமக்கு கிடைக்கும். ஒன்று, மழைகள் நிறையா வந்துகிட்டு இருக்கும் அடிக்கடி. இது இல்லாமல் ஆடி மாசத்துல பெரும்பாலும் நம்ம காவிரியில தண்ணி வரும். காவிரி தண்ணி வந்த உடனே அந்த பாசனத்துக்கு வச்சு ஆடியில இந்த விதை விதைச்சு என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. ஐப்பசியில கதிரை இருப்பாங்க, தீபாவளியை கொண்டாடுவாங்க. நினைச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தீபாவளியே கொண்டாடுவதற்கு என்ன வழிவகுப்பது இந்த ஆடி மாசம் தான். அப்ப நீ நடுறது அந்த நடவு தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆடிப்பெருக்குன்னு ஒரு சினிமாவே வந்திருக்கு. ஆடியில வந்து இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு இல்லைங்களா, புதுமண தம்பதிகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, தங்களுடைய மாலைகள்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க திருமணம் ஆனதை. அன்னைக்கு இந்த காவிரி அல்லது கொள்ளிடம் போன்ற ஆறுகள், பெரிய பெரிய நீரோடைகள், வாய்க்கால் இதெல்லாம் கூட விட்டு கொண்டாடுவாங்க, குதூகலிப்பாங்க. அப்புறம் தாலி மாற்றிக்குவாங்க. இது வந்து ஒரு அருமையான மாதமாகும். நினச்சி பாருங்க, ஆடிப்பெருக்கு வேறு எங்கே வருது? அந்த மழை, அந்த தண்ணீர் வருது, புதுசு மழையும் பெய்யுது. அதனால வந்து நமக்கு ஒரு நல்ல மாதம் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடி தள்ளுபடிங்க. நீங்கள் பாருங்க, சுபகாரியங்களுக்கு நிறைய நம்ம பொருள் வேணும். அப்போ இந்த ஆடி மாதம் தள்ளுபடி வருது, எவ்வளோ ஒரு நல்லது பாருங்க. பொருள்களை நீங்கள் வாங்கிக்கலாம், சுபகாரியங்களுக்கு ஏற்ப அதை செய்யலாம். அதனால அது ஆடி தள்ளுபடியும் ஒரு, அதாவது நமக்கு நிறைய தள்ளுபடி கொடுப்பாங்க அவங்க. நீங்க புது வருஷம், பொங்கலுக்கு, தீபாவளி கொடுக்கும் தள்ளுபடியை விட இந்த ஆடி தள்ளுபடி மிக உன்னதமா இருக்கும். எல்லாத்துலயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆடி தள்ளுபடின்ட்டு புதுசாக நிலம் வாங்குறாங்க, மனம் வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் கூட இப்போ ஆடி தள்ளுபடி வந்துருச்சு. துணிமணிகளுக்கு ஏற்கனவே இருக்கு. அதனால ஆடி தள்ளுபடினா அதுதான். சரி, ஆடி மாதம் இன்னும் முக்கியமானது ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஆடி விழாக்கள் அம்மனுக்கு ஏற்றுறதுங்க. இந்த அம்மனுக்கு எங்க பார்த்தாலும் ஒலிபெருக்கில் வருவோம் ஆடி பாட்டு. அதுல முக்கியமா பாட்டியாருங்களா, அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா. அவங்க இப்போ உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அவங்க நல்லா ஆகணும்னு சொல்லி பிரார்த்திப்போம். அந்த அம்மாவனுடைய பாட்டு, ஆடி பாட்டு, அம்மன் பாட்டு இருக்க மறக்க முடியாதுங்க. உலக புகழ் பெற்றவை. அந்த பாட்டு பாடும்போது சாதாரண என்னதான் ஒரு மனிதன் அடக்கினா கூட அடக்காம ஆட ஆரம்பிச்சிருவான். இந்த ஆடி பாட்டு, அம்மன் பாட்டுக்கு அவ்வளோ ஒரு குதூகலிப்பான ஒரு ஆடி மாதங்க இது. இப்படி எல்லா விதத்திலுமே சிறந்த ஒரு ஆடி மாதத்தை ஏனோ தெரியல மக்கள் தங்களுடைய அறியாமையால அதை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தாம விட்டாங்க. இப்போ பாருங்க, கல்யாணம், காது குத்தி அல்லது கிரகப்பிரவேசம் இதெல்லாம் சுபகாரியங்கள். இதெல்லாம் ஆடி மாதம் அழகாக செய்யலாம், அட்டகாசமாக செய்யலாம். ஆனால் விட்டுறாங்க, ஏன்னா தெரியல. அதுவும் இதை விட குடும்பம் என்ன தெரியுங்களா, இந்த கிரகப்பிரவேசம்னா ஆடி மாதம் செய்ய மாட்டாங்க. சரி, கிரகப்பிரவேசம் தான் செய்யலைன்னா இந்த வீடு மாற்றுவாங்க தெரியுங்களா. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்குவாங்க. அது பழைய வீடு தானே, வேற இடத்துல கொடுத்தனா இருந்தீங்க, இந்த இடத்துக்கு வரீங்க. உடனே என்ன பண்ண வந்தீங்களா, ஐயோ ஆடி மாதம் போக மாட்டாங்கங்குது. நான் ஒருத்தரை கேட்டேன், ஆமாம் ஏன் ஆடி மாதத்தை கண்டுபிடி அலறீங்க, அது என்னன்னு கேட்டேன். சார், ஆடி மாதம் வந்து ஒரு ஆவாத மாதம் சார். நாங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க ஆடி மாதம் வந்தால் ஆடி போயிடுங்க. என்னங்க ஆடி போகுது? அப்படிதான் சார், நீங்கள் முரட்டத்தனமாலாம் பேசாதீங்க. ஆடி மாதம் வந்தால் எது செஞ்சாலும் காரியங்கள் உருப்படாது, ஆடி போயிடும். ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கொஞ்சம் லாஜிக்காக விஞ்ஞானமாக சொன்னார். சார், இந்த ஆடி மாதம் திருமணம் செஞ்சால் என்ன ஆகும்னா, குழந்தை சித்திரை மாதம் பிறக்கும். அதனால அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படும், தாயும் வந்து பிரசவம் கஷ்டம். இது ஓரளவுக்கு லாஜிக்காக இருக்கு. ஆனால் வெய்யன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரையை விட வைகாசி, ஆனியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆடி மாதம் ஒண்டிதான் அதை வந்து தணிக்குது. அப்பப்போ மழையை பெஞ்சு தணிக்குது. இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதனால இப்போ வந்து ஆடி மாதம் ஆவாத மாதம்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது சித்திரை மாதம் தான் குழந்தை பிறக்கும்னு எழுதிய வச்சு கிடையாது. அது வந்து ஒரு பயாலஜிக்கல்
சேஞ்சஸ். நீங்கள் இப்போ திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய சான்சஸ் வந்து ஆடிக்குன்னு நீங்கள் சொன்னாலும் கூட, ஆடி மாதம் குழந்தா சித்திரைக்குன்னு சொன்னாலும் கூட, பட் அது கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியே நான் கூட சித்திரை விட வைகாசி ஆணி அதிக வெயில்ல இருக்கு. எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு தப்புன்னு தான் நமக்கு தோணுது. ஆகவே திருமணமாக இருந்தாலும் சரி, பிற சுபகாரியங்கள் ஆனாலும் சரி, இந்த ஆடி மாதத்தை நீங்கள் ஒதுக்காதீங்க, அதை உபயோகிச்சிங்க. பொதுவாக நேரமும் காலமும் உகந்ததும்பாங்க. நேரமும் காலத்தில் வந்து உயர்ந்த நேரம் உயர்ந்த காலம்லாம் கிடையாதுங்க. அதுமாதிரி மாதத்திலையும் கிடையாது. இவர் மகாகவி பாரதியார் கட்டுரை படித்து பாருங்க. மூட நம்பிக்கை ரொம்ப சாடி இருக்கார். விதை விதைக்கிறதுக்கு கால நேரம் பார்த்தல், பூனை குறுக்க ஒன்றா சகுனம்னு சொல்லி திரும்பி வருதல், இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி மகாகவி பாரதியார் அடிச்சுக்காருங்க. அவர் ஒரு சிறந்த இவர் மூட நம்பிக்கை சாடிய ஒரு மனிதர். அவருடைய கட்டுரைகள் புத்தகம் யாட்டிருக்கு. அதனால ஆடியை எக்காரணம் கொண்டோம் தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஆடியில் வந்து சுபகாரியங்கள் பண்ணுங்க, திருமணம் செஞ்சீங்க, யார் வானாண்டுது? அப்படியே உங்களுக்கு ஒரு சித்திரை மாதம் தான் குழந்தை பிறகுன்னா ஒத்தி போடலாமே, எவ்வளோ விஞ்ஞான வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.